பிரைஸ் லார்ட். கள்ள தீர்க்கதரிசிக்கு எப்படி சாத்தான் வஞ்சிக்கிறான் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். தந்திரமாய் சாத்தான் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்துகிறான் அப்படிங்கிற காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் முக்கியமாக சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான்னா கள்ள ஊழியர்களை கொண்டு. அதில் முதலாவது கள்ள தீர்க்கதரிசிகளை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கனிகளினாலே அவளை அறிவின்னு சொன்னார். மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத, கிறிஸ்துவை பிரதிபலிக்காதவைகள் தேவனுடைய ஆவி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதவர்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அவர்கள் சொல்லியும் அது நடக்காமல் இருக்கக்கூடிய காரியங்கள், அதாவது அவர்கள் தங்களுக்கு தோன்றினதை எல்லாம் சொல்லுவார்கள். ஸோ அவைகளை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். வாசிங்க எரேமியா 23வது அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிங்க. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலவும் அதன் குடிகள் கொமோராவைப் போலவும் இருக்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி, உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். ஆமென். இங்கே வந்து பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய துணிகரமான பாவங்களின் நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பானது அங்கு புறப்பட்டு வருகிறது. ஸோ தேவன் அவர்களுடைய பாவங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். தீர்க்கதரிசிகளுடைய போர்வையில் அவர்கள் வந்து உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? துன்மார்க்குடைய கரங்களை திடப்படுத்துகிறார்கள். எரேமியா சொல்லுகிறார், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள், தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் இருக்கிறது என்று கர்த்தர் எரேமியாவை கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிற அதே வேளையில் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்ன சொல்லுகிறார்கள்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது, இங்கே ஒரு ஆபத்து உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி இவர்கள் பொய்யானவைகளை தீர்க்க தரிசனமாய் உரைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஸோ அதனால தான் கதை சொல்கிறார், நான் அவர்களை அனுப்பவே இல்லை. 21வது வசனத்தை வாசிங்க. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடே நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்கள், கதை சொல்கிறார், அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் சொன்னார்னு சொல்கிறாங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்கள் யூகித்த அப்படின்னா என்ன, கெஸ் பண்ண, எங்களுக்கு என்ன தோணுதோ, ஒரு மனிதன் வரும்போது அவனுக்கு ஏற்ற வண்ணமாக, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். ஸோ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்கள் பாவம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது தேவன் இன்னும் உங்களை நேசிக்கிறாரு, தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கார், தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார் இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்காரு. இன்றைக்கும் இப்படிப்பட்ட அநேகரை நாம் பார்க்க முடியும். எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும் பொழுது அவனை வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு ஒரு நாள் எதிர்பார்க்காதீங்க. பாவிகளின் மேல் அவர் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன். அவர் பாவத்தை வெறுக்கிறார். சரி, பாவத்தை விட்டு வந்தால் தான் தேவனிடத்தில் நன்மையை பெற முடியும். நான் பாவத்தில் இருப்பேன், ஆனாலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறான், ஆதி சிநேகத்தில் அவர் என்னை நேசிக்கிறார்னு நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. தேவன் தம்மைத்தான் மறுதளிக்கிறவர் அல்ல. தீமை அவரிடத்தில் சேருவது இல்லை. துன்மார்க்கர்கள் மேல் அவர் பிரியம் கொள்ளுவது இல்லை. அப்போ துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. அப்போ பாவத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திரளான பாவத்தை அவர்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க எரேமியா 7வது அதிகாரம் வசனம் 3-11 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும்
குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபசாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை அங்கே காண்பிக்கிறார். அவர்கள் தேவாலயத்துக்கு வருகிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், அதன் பின்பதாக போய் விக்கிரகங்களையும் ஆராதிக்கிறார்கள், பாகால்களையும் ஆராதிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள். எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் தேவாலயத்தில் வந்து இது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் இங்கே இருக்கிறார், நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அவர்களுடைய தங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற இந்த நாட்களில் தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே எழும்பி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் தான் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு கூட்டம் எழும்பி என்ன பண்ணுகிறார்கள்னு சொன்னால், எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புகிற பொழுது ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து அவர்களை உணர்த்தும்படியாக எரேமியா போன்ற தீர்க்கதரிசி எழும்புகிற அதே வேளையில் சாத்தானுடைய அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தங்கள் ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் எழும்பி ஜனங்களுக்கு ஏற்றவைகளை போதித்து, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நாம் கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்கள், ஜனங்கள் அதனால தான் ஜனங்களுடைய காயத்தை மேற்பூச்சாய் காயம் கட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. நான் அவர்களை அனுப்பவே இல்லை, ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, வாசிங்க 25 எரேமியா 23வது அதிகாரம் 25 28 வரைக்கும் வாசிங்க. சொப்பனங்கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனங்கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்து சொப்பனம் கண்டேன்னு ஒரு கூட்டம் என்ன செஞ்சுருக்கு, தீர்க்கதரிசி. இன்னொரு கூட்டம், நான் அந்த சொப்பனத்தை பார்த்தேன், இந்த சொப்பனத்தை பார்த்தேன், இந்த குறிப்புகளை, நான் உங்களை பற்றி சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை வந்து பயமுறுத்தினா முதல்ல பயப்படாதீங்க. அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், ஒரு ஆபத்து வரப்போகுது, இது வரப்போகுது, அழிவு வரப்போகுது அப்படின்னு உடனே நடுங்கிடக்கூடாது. இதுதான் இவர்களுக்கு தேவை. நீங்கள் பயப்படணும். சாத்தான் பயமுறுத்துகிறவன். தேவனுக்கும் சாத்தானுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, தேவன் ஒரு ஆபத்தை சொல்கிறாருன்னா அதுலேருந்து நம்ம அந்த ஆபத்து வரணுங்கிறதுக்காக சொல்கிறதில்ல, அந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்புணுங்கிறதுக்காக சொல்கிறார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது ஒரு பிசாசின் ஆவி. பிசாசு பயமுறுத்துகிறவன். அவன் நம்மளை பயத்திலே வச்சுருப்பான். அப்படி பார்த்தேன், ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அவ்வளோதான். இப்படி தான் இவர்கள் பேசுவார்கள். வாசிங்க எரேமியா 18வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 18வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். பாருங்க, இப்போ கர்த்தர் சொல்றாரு, யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் கொடிகளையும் நோக்கி, நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி
உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நான் யோசிக்கிறேன். எது உங்களுக்கு சாதகமாக இல்லை, உங்களுக்கு விரோதமாக. ஏன்னா உங்கள் பாவங்கள் பெரிதாக இருக்கிறது. ஆகையால் உங்கள் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். ஏன்னா உங்களுடைய பாவத்தை நிமித்தம் என்னுடைய கோபம் உங்கள் மேல் எழும்பி இருக்கிறது. ஆகவே என்னுடைய தண்டனைகள் உங்கள் மேல் வரப்போகிறது, என்னுடைய நியாய தீர்ப்புகள் உங்கள் மேல் வரப்போகிறது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த நியாய தீர்ப்பு பல நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்றும் கர்த்தர் செய்ய மாட்டார். பைபிள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அதனால் தேவனுடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம கண்ணை மூணுன்னா பரலோகத்தில் போயிடுவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. கண்ணை முடிச்சோன்னு பரலோகம் போகணும்னா இங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வாழ்ந்திருக்கணும், நான் சரியாக வாழ்ந்திருக்கணும், நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகணும். சரீரத்தில் பைபிள் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். அப்போ அவருக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டிய ஒரு நாள் உண்டு. அப்போ அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு பெரிய நாள் உண்டு. அப்போ அந்த நாளில் நான் அவருக்கு முன்னாடி நிற்க தகுதி உள்ள நபராக நான் இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய பாவம் இதுதான், உங்களுடைய அக்கிரமம் இதுதான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த பாவத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். அதனால தான் உங்களுக்கு விரோதமாக இந்த காரியம் வருது. வாசிங்க, இன்னொரு வசனத்து கூட வாசிங்க, எரேமியா 26:3. எரேமியா 26:3. அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அதான் இது அன்புனா என்ன, தேவன் அன்பா இருக்கிறார், கரெக்டு. அவருடைய அன்புனா என்ன, இதான் அன்பு. அதாவது பாவத்துக்கு தண்டனை உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நான் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் என்று அதான் வேதம் சொல்லுது. அதனால் அவர் என்னை கண்டுக்காமல் போயிடுறாருன்னு இல்லை, நான் மனம் திரும்ப வேண்டும் என்று கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அந்த பொறுமையாக இருக்கிற நாட்களில் நான் என்ன செய்யக்கூடாது, வீணடிக்கக்கூடாது, நான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு அழிவு வரப்போகுது. ஆகவே அவர்கள் என்ன செய்யணும், நீ போய் அவர்களை எச்சரி, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், நானும் அதை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஒருவேளை நான் மனஸ்தாபப்படும்படியாக அவர்கள் மனம் திரும்பணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா நினிவே பட்டணத்தை குறித்து சொல்கிறாரு, நான் அதை 40 நாளில் கவிழ்த்து போடுவேன் அப்படின்னு சொல்லி. உடனே யோனாவை அனுப்புகிறார். யோனா முதல்ல போகலை. அதன் பின்பதாக கர்த்தர் அவன் தரிசிச்சுக்கு தப்பி ஓடுகிறான். கர்த்தர் ஒரு புயலை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் ஒரு மீன் முழுங்குகிறது. அப்புறம் மீன் அவனை துப்புகிறது. நம்ம பார்க்குறோம் எல்லாமே. கரையில் அவனை கக்கி போட்டோன்னா அப்புறம் எழுந்து அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நினிவே பட்டணத்தில் போயிட்டு எல்லாருக்கும் கர்த்தர் நம்ம நினிவே பட்டணத்தை கவிழ்க்க போகிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பிடுறாங்க. பைபிள் சொல்கிறது, ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க. கர்த்தர் அந்த அவர் செய்ய நினைத்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்கள் அழிக்கலை பாவத்தை. ஏன்னா அவர் மன்னிப்பதில் தயை பெறுத்தவர். ஆனால் ஒரு மனுஷன் பாவத்தை மனம் திரும்பாமல் இருந்தால் அதுக்கு பேர் துணிகரம். அப்போ ஒரு தீர்க்க தரிசனங்கள் எப்பயுமே தேவன்கிட்ட வர தீர்க்க தரிசனங்கள் எப்பயும் தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வரக்கூடிய அழிவை குறித்து கர்த்தர் சொன்னால் ஏன் வருகிறது என்று சொல்லுவார். ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை பார்த்தேன், ஏன் அந்த ஆபத்து வருது? ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இது உலகத்தின் முடிவு வரையினும் சகல நாட்களும் நானும் கூட இருக்கிறேன், உன் வழிகளெல்லாம் காக்க முடியும், உனக்காக ஒருத்தனுடைய தூதர்கள் கட்டளையிடுவார். ஸோ இவ்வளவுக்கு சொன்ன கர்த்தர், எனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா ஏன் அது வருகிறது, இவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி ஏன் அந்த ஆபத்து எனக்கு வரணும்? அப்போ என் வாழ்க்கையில் எங்கே மிஸ்டேக் ஆச்சு, எங்கே நான் தவறு பண்ணேன், எந்த இடத்துல நான் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறேன், எந்த இடத்துல எனக்கும் தேவனுக்கு இடைவெளி உண்டாச்சு, அதை கர்த்தர் சொல்லுவார். அப்போ தேவன் ஒரு ஆபத்து வருதுன்னா ஏன் வருகிறது என்றும் அதிலிருந்து தப்புவதற்கான வழியையும் சொல்லுவார். ஏன்னா தேவனுடைய நோக்கம் நான் அழிவதல்ல, நான் தப்புவிக்கப்பட வேண்டும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய நோக்கம் அதுதான். அப்போ இங்கே நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி இல்லை. அவர்கள் விவரிக்கிற அந்த சொப்பனங்களினாலே கர்த்தர் சொல்கிறாரு, என் நாமத்தை அவர்கள் மறக்க பண்ணுகிறார்கள். அந்த தேவனுடைய மனதுருக்கத்தையே இல்லாமக்கிறாங்க. தேவனை மிகுந்த கொடூரமானவராக
அவ்வளோதான், நீ உன்னை இது பண்ண போகுது, பெரிய அழிவு வரப்போகுது, பெரிய ஆபத்து வரப்போகுது. இவர்கள் பயமுறுத்துகிறவர்கள். அடுத்து இவர்கள் சாத்தானை மிக பெரிதாய் காண்பிப்பார்கள். ஓ, அப்படிப்பட்ட ஆவி நிற்குது, இப்படிப்பட்ட ஒரு ஆவி நிற்குது, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான மந்திரவாதங்கள் பயங்கரமாக இருக்குது. மந்திரவாதம் இருக்கட்டும், பெல்லி சூனியங்கள் இருக்கட்டும், அதை பாருங்கள், நம்முடைய தேவன் என்ன பலவீனமானவரா? அந்த ஆவி அழிக்கப்பட வேண்டியதானே. அப்போ இவர்கள் என்ன செய்த, பயமுறுத்துவதிலே இவர்கள் கெட்டிக்காரர்கள். அதை தான் கற்று சொல்கிறார், இவர்கள் என் நாமத்தை மறுதலிக்க பண்ணுகிறார்கள். ஆனால் அதனால தான் கற்று சொல்கிறாரு, இந்த தீர்க்க தரிசனங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல தேவனுடைய சுபாவத்திலிருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய சுபாவம் என்பது அன்பு. அதே நேரத்தில் தேவன் நீதியுள்ளவர். அவர் தம்முடைய நீதியின்படி செயல்படுகிற அதே வேளையில் அவருடைய அன்பும் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அவருடைய நீதியின்படி பாவத்துக்கு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனால் ஒரு துன்மார்க்கத்தினாலே சாவான். ஆனால் துன்மார்க்கன் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி நீதி செய்வது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் தேவன், இதுதான் அன்பு. அவருடைய நீதியின்படி பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும், அவருடைய அன்பின்படி அவன் அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணுங்கிறது தான் தேவனுடைய வாஞ்சை. அப்போ ஒரு தீர்க்கதரிசி இந்த ரெண்டையும் சரியாய் உணர்ந்திருக்க வேண்டும். அவன் தான் உண்மையாய் கத்தெடுத்துருந்தோம். அதனால தான் கத்த சொல்கிறாரு, வாசிங்க இந்த எரேமியா 23வது அதிகாரத்தை 21-22 வாசிங்க. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடே நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களேயாகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். ஆமென். அவர் சொல்கிறாரு, நான் அவர்களை அனுப்பவே இல்லை. உண்மையாக அவர்கள் என் ஆலோசனையில் நிலைத்திருந்தார்களே ஆகில், அந்த தீர்க்கதரிசிகள் உண்மையாகவே என் ஆலோசனையை அறிந்திருந்தால், அதில் நிலைத்திருந்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து. ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட பிரதானமாக இருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. நான் அதனால தீர்க்க தரிசனங்களை எப்பயுமே தேவனுடைய வார்த்தையோடு இணைத்து பார்க்க தெரியணும். அதனால தான் தேவனுடைய சுபாவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஒரு அழிவு வருதுன்னா நம்ம அழிஞ்சு போகிறதுக்காக இல்லை, நாம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தன் சொந்த குமாரனை கொடுத்தார். நாம் ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற வேண்டியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இவ்வளோ பெரிய தேவன் எனக்கு என்ன இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு என்னை ரட்சித்துட்டு நான் அழியணும்னு விரும்ப மாட்டார். என் வழிகள் தவறாய் போகும் பொழுது நான் அழிவின் பாதையில் போனால் என்னை எச்சரிக்கிறார். நான் அதை விட்டு வெளியே வரணும்னு விரும்புவார். அவர் என் பாவத்தை கண்டுக்காமல் போக மாட்டார். அவர் பாவத்தை அப்படியே காங்காமல் போயிடுற தேவன் அல்ல. அவர் தீமையை வெறுக்கிற தேவன். அப்போ தேவன் என்ன செய்கிறார்னா அதை எச்சரிக்கிறார். அதான் உண்மையான தீர்க்க தரிசனம். அதான் கர்த்தருடைய வார்த்தை. யோவான் சொன்னன்ட்டு அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் இருந்துச்சு. அவர் தீர்க்கதரிசி தான். அவர் இயேசு வரப்போறாருன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன, அவருடைய பாவங்களை தான் அங்கே கண்டிச்சார். வெறும் ஆபிரகாமுடைய சந்ததியினே சொல்லி ஏமாத்தாதீங்க, இந்த கல்லுகள்னாலே பிள்ளைகளை உண்டு பண்ண ஒரு வல்லவர். உங்களுக்கு கனிகள் சரி கிடையாது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். நீங்கள் ஆபிரகாம்னு சந்ததி சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலே உங்கள் வாழ்க்கை இருக்க நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகள். நீங்கள் என்ன விரியன் பாம்புனா இது சாத்தானை குறிக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்கிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கை சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்குது. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவன் தான் தீர்க்கதரிசி. அவன் மேல் பூச்சா காயம் கட்ட மாட்டான். அவன் யாருடைய முகஸ்துதி பண்ணி தெரிகிற ஒருவன் அல்ல தீர்க்கதரிசி. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவன். அப்போ இங்கே கட்ட சொல்ல என் வார்த்தையிலும் அப்போ இங்கே அதனால சொல்ல சொப்பனம் கட்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிக்கணும். ஏன் இந்த சொப்பனம் என்ன, உங்களை பற்றி கர்த்தர் காமிச்சிட்டார் அப்படின்னு பயப்படாதீங்க. என்ன காமிச்சாரு? ஓகே, எதனால் அது வரப்போகுது, சரி இதிலேருந்து தப்புறதுக்கு என்ன வழி, இது ஏன் வந்துச்சு தெரியணும். ரெண்டாவது, கர்த்தரி அது உங்களுக்கு வரப்போகுதுன்னா எனக்கு அதை கர்த்தர் உணர்த்தட்டும். அவர்கள் சொல்லக்கூடியது கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கான்னு பார்க்கணும். தேவனுடைய வசனத்தின்படி இருக்குது. அதனால தான் என் வார்த்தையில் என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன்னாடி பாதரையும் மாத்திரம் வார்த்தை இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இதோ என் ஒவ்வொருவராய் தன் அயலார் இடத்துல, அந்த 30 வசனம் சொல்லுது, அயலார் இடத்துல என் வார்த்தைகளை திருட்டுத்தனமாக எடுக்கிற தீர்க்கதரிசிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு கூட்டம் பிரச்சனை என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்கிறது. பிரச்சனையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாம் கேட்டு.
தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்டே பேசி எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அது காட்ட ஒரு 4 வார்த்தை. அதான் கதை சொல்கிறார், நான் அவர்களை அனுப்பவே இல்லை. அவர்கள் கதை சொல்கிறாரு அந்த 34 வசனத்தில், அவர்கள் தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆனால் அவர்கள் துணிகரமாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவார். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உரைத்தார். அதான் சோதிச்சு பார்க்கணுங்கிறார் கர்த்தர். எசேக்கியேல் 13:1-6 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாயிருக்கிறார்கள். ஆமாம், பாருங்க, இங்கே கர்த்தர் கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்றார். அவர்கள் ஆண்டவர் உரைக்காதிருந்தும் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்ற. அடுத்து ஒன்றுமே அவங்க பார்க்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தேன்னு போய் சொல்லுவாங்க. தங்கள் ஆவியின் ஏவுதலை, தேவ ஆவியானவர் இல்லை, இவர்களுடைய ஆவியின் ஏவுதலை. கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் வனாந்தரங்களில் நரிகளுக்கு ஒப்ப. நரி எப்படிப்படுது? தந்திரமானது. தந்திரமாய் காரியங்களை நிர்வாகம் பண்ண. என்ன சொல்றாங்க? பைபிள் சொல்லுது, இவர்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. அப்ப இவர்களிடத்துல என்ன இருக்காது? முதல்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. இரண்டாவது, ஒரு இடத்துல ஜெபம் இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் பெருகி போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் பெருகி கர்த்தர் அவர்களை அழிப்பேங்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்க. அந்த எரேமியா 7வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த ஜனத்துக்காக என்ன செய்யாத? ஜெபிக்காத. நீ ஜெபிச்சாலும் நான் கேட்க மாட்டேன். நீ அவர்களுக்காக கெஞ்சாத, அவர்களுக்காக நீ பரிந்து பேசாத, நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன். நீ கர்த்தர் சொல்றாரு, யூதாவின் பட்டணங்களும் எருசலேமின் வீதிகளும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? இவ்வளவு பாவம் செய்கிறாங்களே, நீ ஏன் இந்த ஜனத்துக்காக நிற்கணும்னு நினைக்கிற? நீ கர்த்தர் கோபமாய் பேசுகிறார். எரேமியா சொல்லுகிறான் 9:1 வாசிங்க. எரேமியா 9:1. ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். நான் இரவும் பகலும் அழுவேன். ஒரு உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருப்பானா? பிதாவின் கோபத்தையும் குமாரனுடைய மனதுருக்கத்தையும் உடையவனாக இருந்தாதான் அவன் உண்மையான தீர்க்கதரிசி. பிதாவின் கோபத்தை வெளிப்படுத்துகிற அதே வேளையில் அவன் திறப்பிலே நின்று குமாரனை போல பரிந்து பேசுகிறவனாக இருக்கணும். இந்த ரெண்டையும், குமாரனையும் பிதாவையும் வெளிப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியுடைய சுபாவமாக இருக்கும். அவன் ஜனங்களுடைய பாவத்தை கண்டிக்கிறான், பாவங்களை எச்சரிக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் மிகுந்த கோபமாக இருக்கிறார்னோன்னா அவன் எனக்கு என்னான்ட்டு போயிடல, அவன் திறப்பில் நிற்கிறான், அவன் கதறுகிறான். ஐயோ, என் ஜனமாகிய குமாரத்தை சிறைவிட்டு போகிறாள்னு கதறுகிறான். இந்த பாரம் அவனுக்கு இருக்கணும். அங்கே சொல்கிறாரு, அவர்கள் திறப்பிலே நிற்பதில்லை, சுவரை அடைக்கிறது இல்லை. தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கவும், திறப்பில் நிற்கவும், சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடினேங்கிறார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சுவரை அடைக்க மாட்டாங்க, இவங்க ஜெபிக்க மாட்டாங்க. இவங்க சும்மா எதையாவது நாளை சொல்லிட்டு, நானும் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ஜனங்களை ஏமாற்றலாக. இவர்களை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரியா வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் நிதானிப்போமானால் இப்படிப்பட்டவர்களை எளிதாய் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆகவே உண்மையான தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருப்பான். இன்னொன்று, உண்மையான தீர்க்கதரிசியின் அடையாளம் அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். அவன் மனிதனிடத்தில் அல்ல, அவன் தேவனிடத்தில் சஞ்சரிக்கிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. அவன் மனிதர்கள்ட்ட வந்தா அவன் தேவனுடைய பிரதிநிதியாய்த்தான் வருவான். தனக்கு பேருண்டாக அல்ல, தேவனை மகிமைப்படுத்தும்படி செயல்படுகிறவன். அவன் தேவனுடைய இருதயத்தை கொண்டு வருகிறவன்.
அவன் உண்மையான தீர்க்கதரிசி வந்தால் அங்கே மனம் திரும்புதல் வரும், ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், அங்கே ஒரு எழுப்புதல் வரும். அவன் வேறு எதற்காகவும் தேவனால் உருவாக்கப்படவில்லை. ரோமர் 12வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 12:6. நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். எப்படி சொல்லணும்? தீர்க்க தரிசனம் சொல்ல விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய விசுவாசத்தை அழிப்பதல்ல, விசுவாசத்தை உயிர்ப்பிப்பது. உண்மையான தீர்க்க தரிசனம் உங்களுடைய விசுவாசத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கும், மறுபடியும் அது பலப்படுத்தும், மறுபடியும் கர்த்தரண்டை கொண்டு போய் நம்மை சேர்க்கும். உங்களுடைய விசுவாசத்தை அழிக்குது அப்படின்னா, உங்களை பயமுறுத்துது அப்படின்னா, உங்களுக்கு திகிலையும் குழப்பத்தையும் விளைவிக்குதுன்னா, அது கர்த்தர்கிட்டருந்து வரவில்லை. தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தணும். தேவன் அன்பாக இருக்கிறார், அந்த அன்புலேருந்து தான் வரும். அவர் தண்டிக்க போகிறேன்னு சொன்னாலும் சரி, கண்டிக்க போகிறேன்னு சொன்னாலும் சரி, அதில் ஒரு பிதாவின் அன்பு, குமாரனுடைய அன்பை நாம் உணர முடியும். தேவனுடைய கோபம் என்பது பைபிள் சொல்லுது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நித்தம் நித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அந்த ஜனங்களை மன்னிச்சப்ப யோனா சொன்னான், எனக்கு தெரியும் ஆண்டவரை உம்மை பற்றி, இவ்வளவு கோபமாக சொல்லிவிட்டு அந்த ஜனங்கள் மனம் திரும்பினோன்னு நீங்கள் மன்னிச்சிட்டீங்க. நீர் மகா உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சொன்னது யோனா போய் வேகமாக தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். சந்தோஷமா செத்து போயிடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அவர் ஜெபிக்கவே இல்லை. ஆனால் அந்த ஜனங்கள் ஜெபிச்சிட்டாங்க. 3 நாள் பாஸ்டிங் போட்டு பாவத்திலேருந்து மனம் திரும்பிட்டான். இதுதான் தேவன். இந்த தேவனுடைய தன்மையை, இந்த தேவனுடைய சுபாவத்தை ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுத்தணும். இதை நம்ம கவனித்து பாருங்கள். ஸோ உங்களை பயமுறுத்துகிற அந்த குறி சொல்லுகிறவர்களை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும். 1 கொரிந்தியர் வாசிங்க 14வது அதிகாரம் 3வது வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். ஸோ தீர்க்க தரிசனம் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். பக்தி விருத்தி. உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், பக்தியை விருத்தி அடைய பண்ணும், இன்னும் தேவனோட உங்களை கிட்டி சேர்க்கும். இன்னும் தேவனுடைய அன்பு, ஒரு தகப்பன் கண்டிக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அப்பா என் மேலே அக்கறையினால தான் என்னை கண்டிக்கிறார். அந்த உணர்வு வரும். அது என்னை அழித்து போட அல்ல, என்னை காப்பாற்றும்படியான எச்சரிக்கை. அதான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். அது புத்தி சொல்லும், நான் வாழ வேண்டிய வழி என்ன, நான் எங்கே தவறு செஞ்சேன், நான் எந்த இடத்துல சரிப்படுத்தணும், நான் எந்த இடத்துல சீர்படுத்தணும், எனக்கும் தேவனுக்கு எந்த இடத்துல இடைவெளி விழுந்துச்சு, நான் எந்த இடத்துல தேவனை விட்டு வழி விலகி நின்று கொண்டிருக்கிறேன், அப்போ நான் எந்த வழியில் நடக்க வேண்டும், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தமாய் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் துணிக்கும். அது எனக்கு புத்தி சொல்லும், நான் நடக்க. அடுத்து 3வதாக அது ஆறுதலை கொண்டு வரும். தேவன் கலகத்திற்கு தேவனாக இராமல் சமாதானத்திற்கு தேவனாக, அதனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். தேவன் என்னை பாவத்தில் கண்டிக்கலாம், என்னை எச்சரிக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய முடிவு சமாதானம். ஏன்னா தேவனுடைய நோக்கம் நான் அழிந்து போவது அல்ல, நான் மீட்கப்படுவது, நான் ஜீவ பாதைகளில் வந்து சேருவது. அப்போ இதைத்தான் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை நாம் உண்மையான தீர்க்க தரிசனம் இப்படித்தான் இருக்கும். ஸோ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள்? ஓநாய்களைப் போல, நரிகளைப் போல அவர்கள் காணப்படுகிறார்கள். தாங்கள் யூகித்தவைகள், தங்கள் இருதயத்தின் ஏவுதலை பின்பற்றுகிறவர்கள். அவர்கள் பாவத்தை கண்டித்து உரைப்பதில்லை. அவங்க ஜனங்களுக்கு ஏற்ற மேல் பூச்சாய் காயம் கட்டுகிறவர்கள். அவர்கள் ஜனங்கள் பாவத்தில் துன்மார்க்கத்தில் வாழ்ந்த அவங்க வெறும் பணத்துக்காகத்தான், ஒரு துண்டு அப்ப துணிக்கைக்காக அவர்கள் என்ன செய்கிறார்களா? அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம்னு கருத்து சொல்லுவாங்க. இதை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏனில் இப்படிப்பட்டவர்களை பின்பற்றும் பொழுது நம்மேலும் நியாய தீர்ப்பு வரும். ஏன்னா நமக்குள்ள மனம் திரும்புதல் வராது. கள்ள தீர்க்க தரிசிகள்கிட்ட என்ன பிரச்சனைனா, அவங்களும் மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க, அவங்க பிரசங்க கேட்குற யார்கிட்டையும் மனம் திரும்புதல் வராது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை செய்ய போகிற கர்த்தர் இதே தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். வரப்போகிற அழிவை குறித்து எந்த அறிவும் அவர்களுக்கு இருக்காது. வரப்போகிற ஆபத்தை குறித்து எந்த எச்சரிப்பும் இருக்காது. ஜனங்களின் மேலே இருக்கக்கூடிய தேவனுடைய கோபாக்கினை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளக்கூடிய வழி அவர்களுக்கு தெரியாது. ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் இருப்பதில்லை. அவர்கள் திறப்பிலே நிற்பதும் இல்லை. அவர் அருகிலே இருந்தவருடைய வார்த்தையை கேட்டதும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக 2 பேதுரு 2வது அதிகாரம் 1-3 வரைக்கும். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள்.
அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருள் ஆசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாருங்க, இங்கே கர்த்தர் அடுத்து சொல்கிறாரு, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள அப்படியே கள்ள போதகர்கள் உங்களுக்குள் இருப்பார். இவர்கள் என்ன செய்வாங்களாம், கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். கேட்டுக்குன்னா என்ன, அழிவுக்கு தந்திரமாக உள்ள, ரொம்ப தந்திரமாக உள்ள நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட, பைபிள் சொல்லுது, அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் நாம் மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, நம்முடைய கிரயம் என்ன, நமக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் என்ன, அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ இங்கே பைபிள் சொல்லுது, அவருடைய தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கேட்குற உபதேசத்தை குறித்து கவனமாக இருங்க. பைபிள் சொல்லுது, அறிவை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. இன்றைக்கி நிறைய நூதனமான பல்வேறு உபதேசங்கள் உங்களை கிறிஸ்துவோடு நெருக்கி சேர்க்காத, உங்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்காத, உங்களுடைய பாவத்தை கண்டிக்காத, உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தாத, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்காத பிரசங்கங்களை கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2 விதமான கள்ளோபதேசங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அது முழுக்க அது தேவனையே வெளிப்படுத்தாத ஒரு கள்ளோபதேசம். இன்னொன்று என்ன அப்படின்னா, தேவனுடைய பெயரை தரித்து கொண்டு மாய்மாலமாய் உள்ளே நுழைகிற கள்ளோபதேசம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, பரலோகத்தை பார்க்கறதுக்கு பதிலாக உலகத்தை பார்க்க வச்சுட்டு இருக்கிற உபதேசம். ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டை உள்ள இவர்கள் பைபிள் அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர், அவர் கெட்ட நடக்கைகள், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்னு கர்த்தர் சொன்னார். இவருடைய நடத்தைகளில் பாவம் இருக்கும், துணிகரம் இருக்கும். துணிகரமான பாவத்தை செய்துட்டு இவர்கள் உபதேசிப்பார். கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். கவனிங்க, சாட்சி இருக்கணும் ஒரு ஊழியக்காரனுக்கு. சாட்சியற்றவனுடைய வார்த்தையை பின்பற்றக்கூடாது. பொருளாசையுடையவர்களாய், எப்படிப்பட்டவர்களா, பொருளாசை, பண ஆசை, எதுக்கு எடுத்தாலும் அதுக்கு காசு கொடு, இதுக்கு காசு கொடு, பணம் தான் இவர்களுடைய நோக்கம். விசுவாசிகள் எல்லாம் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளணும், ஆனால் இவர்கள் மாத்திரம் விசுவாசிகள்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அப்போ தேவன் என்ன செய்வார்? அப்போ இவர்கள் என்ன செய்வார்னா, பொருளாசைகளில் பழகினவர்கள். அந்த பைபிள் சொல்லுது, தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். தந்திரமாக, அதனால தான் வசனத்தில் அடிப்படையில் சோதித்து பார்க்கணும். தந்திரமான வார்த்தைகளினால் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராதுன்னு சொல்லுது பைபிள். இவர்களை குறித்து இந்த அதிகாரம் முழுக்க கள்ள போதர்களை குறித்து தான் பேசுது. வாசிங்க 10:11 வாசிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. 12-13 வாசிங்க. இவர்களோ பிடிபட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோடே விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களுடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். ஆமென். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பைபிள் சொல்லுது, இவர்கள் அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பார்கள். அதான் இவருடைய நடக்கைகளை கவனிக்கணும். அசுத்த இச்சையோடு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். இவர்கள் துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள். என்ன வேணாலும் பேசுவாங்க, தங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவார்கள். தாங்கள் சொல்கிறதெல்லாம் உபதேசம் இவர்கள் நம்புவார். ஒருத்தன் உபதேசிக்கிறான்,
சினிமா படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தில் இருக்க நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் சொல்லி அதையும் வச்சு ஒரு உபதேசம் போதிக்கிறான். டான்ஸ் ஆடிட்டு இந்த டான்ஸுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குங்கிறான், இந்த டான்ஸுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குங்கிறான். அதை கேட்டுட்டு கைத்தட்ட ஒரு கூட்டம் போய்கிட்டு தான் இருக்கு. அப்போ என்ன வேணாலும் பைபிள் சொல்லுது, இவர்கள் எப்படிப்பட்டவர்களா, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி அவர்கள் வாழ்க்கை என்ன செய்கிறார்கள், தகாத விதமாய் அனுபவிக்கிறார்கள். இன்பமாய் கரைகளும் இலைச்சைகளுமாய் இருந்து, இலைச்சைனா அருவருப்பு, உங்களோட விருந்தன்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கள், உல்லாச வாழ்க்கை வாழ்வார்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிறவருடைய கண்களை உடையவர்கள். இவருடைய கண்கள் எப்படிப்பட்டது, பரிசுத்த கண்கள் அல்ல, விபச்சாரத்தினால் நிறைந்தவைகள், பாவத்தை விட்டு ஓயாதவைகள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். ஆகவே கவனமாக இருக்கணும். நீங்கள் கேட்கக்கூடிய உபதேசங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் கேட்கக்கூடிய உபதேசம் எப்படிப்பட்டது, தேவனுக்கு நேரம் என்னை நடத்துதா, வேத வாக்கியங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, உபதேசம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். பைபிள் சொல்லுது, தேவ ஆவியினால், வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு, தேவனுடைய மனுஷன் தேரணும், அவன் எந்த நற்கரையும் செய்ய தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும். முதல் தேர வேண்டும், இரண்டாவது தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும். அதுக்கு அது என்ன செய்யுது, அது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும், கடிந்து கொள்ளுது சீர்திருத்தலுக்கும், அது சீர்திருத்தது நீதியை படிப்பிக்குதலுக்கும். இதுக்கு தான் வருது கர்த்தருடைய வார்த்தை. என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகிறது இல்லை கர்த்தருடைய வார்த்தை. அது உருமாற்றுகிறது, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. தேவனுடைய வார்த்தை புறப்பட்ட பொழுது இந்த பூமியானது உருமாற்றம் அடைந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த இந்த பூமியானது சீர்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு மனிதனுடைய ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற்றப்பட்டு கர்த்தருடைய வெளிச்சம் பிரவேசித்து அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. அது உபதேசிக்குது, கடிந்து கொள்ளும், அது சீர்திருத்தும், நீதியை படிப்பிக்கும். இதை செய்யணும். இவைகளை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். யூதா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யூதா 1:4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். அது சொன்ன இவருடைய நடத்தைகள் இப்படி தான் இருக்கும். பாவத்தை ரொம்ப கேஷுவல், சும்மா பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருக்காத, அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கணும். சும்மா பிசாசு, கர்த்தர் இருக்கிறார், உன்னோட கர்த்தர் இருக்கிறார், அவருடைய கிருபை இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே இங்கே இருக்க எல்லாரும் கைத்தட்ட வேண்டியது. கர்த்தர் இருக்கிறாரு, கிருபை இருக்குது. நீ பாவம் செஞ்சேன்னா உன் பக்கத்தில் பிசாசு தான் இருக்கும். கிருபை இருக்குது கிருபை இருக்குன்னுட்டு ஒரு கூட்டம் கிருபை கிருபை கிருபைன்னுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு, கர்த்தருடைய கிருபை இருக்குது, நமக்கு ஒன்றும் இல்லை, கிருபை இருக்குது, நீ பாவம் செஞ்சால் என்ன நடக்கும் வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 26-31 வரைக்கும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும்
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. ஜீவனுடைய தேவனுடைய கைகளில் விழுகிறது என்னவா இருக்கும்? பயங்கர. கர்த்தர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவு அடைஞ்சிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் பரிசுத்தவான் ஆயிட்டேன், இப்போ அப்படியே கிருபை என்ன சூழ்ந்திருக்கு. இந்த இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட கவனமா இருங்க. கிருபை இருக்கு, கிருபை அப்படியே நிரப்பி நிற்குது. அதனால் உங்களோட கிருபை என்பது பாவம் செய்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் இல்லை, பாவத்திலேருந்து மனம் திரும்புறதுக்கு கொடுக்கப்பட்ட லாஸ்ட் சான்ஸு. நாளைய தினம் பிறப்பிப்பதை நீ அறியாய, இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். அதான் கிருபை. இந்த நாள் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் இப்போ மனம் திரும்பணும். நான் இன்னொரு நாள் இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்முடைய மரணமோ அவருடைய வருகையோ என்னைக்கு இருக்கும்னு தெரியாது. அப்போ அவரை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கணும்னா பாவம் நீங்க கழுவப்பட வேண்டும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போ கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு பாவம் செய்யக்கூடாது. கிருபை இருக்குன்னா பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ஒரு வண்டியை வாங்கிட்டு டியூ கட்டலை அப்படின்னா கிரேஸ் பீரியட்னு ஒரு 10 நாள், அதுக்கு பிறகு தான் கிருபை. கிரேஸ்னா கிருபை. அது என்ன பீரியடு? கிரேஸ் பீரியட். அந்த டைமுக்குள்ளே அந்த பணத்தை கட்டி அந்த இதை மீட்கணும். அதுபோல தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிக்கும் போது எனக்கு ஒரு கிரேஸ் பீரியடு தான். இன்றைக்கி இந்த நாள் தான் கிரேஸ் பீரியட். எனக்கு நாளைய தினம் இன்னொரு நாள் எனக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆகவே இந்த நாளில் நான் மனம் திரும்பணும். அதை விட்டுட்டு கிருபை இருக்குன்ட்டு என் இஷ்டத்துக்கு சுற்றி திரிகிறதும் என் இஷ்டத்துக்கு பாவம் செய்கிறதும் எதை செய்தால் நீ ஏற்கனவே செய்த பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து விட்டார், இன்னி செய்ய போகிற பாவத்திற்கும் அந்த கிருபை உன்னை நடத்துகிறேன். இவர்கள் துணிகரக்காரர்கள், மகத்துவங்களை தூசிக்கு அஞ்சார். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. சத்தியத்தை அறிவாரி அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்கிறாரு, இனி ஒரு பலி செலுத்தப்படாது, ஒரே பலி தான். அப்போ எங்கே போகணும்? நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கிருபை, பழைய ஏற்பாடு நியாய தீர்ப்பு அப்படின்னு ரொம்ப குதிப்பார்கள். இங்கே வசனம் சொல்லுது, ஆமாம்பா, பழைய ஏற்பாடு மோசையின் மூலமாய் ஒரு மனிதன் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அந்த மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை ஒருத்தன் தள்ளிட்டாலே, அந்த வார்த்தையின்படி நடக்கலானாலே 2-3 சாட்சிகள் விரோதமாக 2-3 சாட்சிகள் அவனுக்கு விரோதமாக சொன்னாலே அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், சாகணும். அப்படின்னா புதிய உடன்படிக்கை இந்த 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 கிருபையின் உடன்படிக்கைன்னு சொல்கிறோமே, இது யார் மூலமாக? கிருபையின் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. எப்படி உண்டானது? அது சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டானது. இது என் இரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கை. அவர் ஜீவனை கொடுக்கப்பட்ட இந்த மேன்மையான கிருபை. அதைத்தாங்க சொல்றாரு, நீ பாவம் மறுபடியும் துணிகரமாக செஞ்சியனா கிருபை இருக்குன்னு தேவனுடைய குமாரன் நீ காலின் கீழே போட்டு மிதிக்கிறாய். உன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நீ அசுத்தம் என்று எண்ணுகிறாய். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் ஆவியை நீ நிந்திக்கிறாய். ஆகவே நீ எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பார். பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன்கிறார். தேவன் பழி வாங்குவார். யார? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, அனுதினமும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும். அதனால தான் பைபிள் சொல்லுது, அதிக பயத்துடனும் நடுக்கத்துடனும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆகவே இந்த மாதிரி துணிகரக்காரனுங்க அப்படியே பிரசங்க பீடத்தில் நின்றுக்கிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே ஜோக் அடிச்சுக்கிட்டு அப்படியே கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கவனை குறித்து கவனமாக இருங்க. இவங்களுடைய பிரசங்கத்துக்கிட்ட நரகத்துக்கு போயிடாதீங்க. பயத்துடனே அவரை சேவித்து நடுக்கத்துடனே அவரை தொழுது கொள்ளணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேங்கிறார் கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். தினமும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழணும். தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே இந்த கள்ள உபதேசிகள் இன்னைக்கு ரொம்ப பாவத்தை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கூட்டம். பாவம்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கிறிஸ்டியன் லைஃப் ஒன்றும் என்ஜாய் பண்ணுறது இல்லை, அது ஜாக்கிரதை. அது ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியம் எது, நன்மை எது, பரிபூர்ணம் சித்தம் பகுத்தறியத்தக்கதாக வாழ்கிற வாழ்க்கை. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி வேணாலும் வாழ்ந்தால் பரலோகம் பெற முடியாது. தேவ ஜனமே கவனமாக இருங்க. இப்படிப்பட்டவருடைய இந்த கள்ள போதவருடைய உபதேசங்களுக்கு கவனமாக இருங்க. கர்த்தர் வார்த்தைகளை உங்களை ஆஸ்வதிப்பார்.